Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான முறையில ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே சாஃப்டான லேயர்ட் பரோட்டா நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா. அது கூடவே வந்துட்டு சால்னாவும் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு பரோட்டா பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல வந்துட்டு நான் 750 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேங்க. நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதுலயே வந்துட்டு நமக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு கரண்டி வச்சு இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரோட்டா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்ல இருக்குங்க. நமக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே இருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துற வேண்டாங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை வந்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல அடிக்கடி பரோட்டா செய்ய மாட்டோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நீங்க அடிக்கடி இதே மாதிரியே செய்வீங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப தண்ணி சேர்த்துறாம அளவளவா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இத மறுபடியும் வந்துட்டு ஒரு சப்பாத்தி கல்லு அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டேபிள் அந்த மாதிரி இருந்தா கூட அதுல வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது கூடவே வந்துட்டு எண்ணெயும் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மாவை. அப்பதான் வந்துட்டு நமக்கு பரோட்டா ரொம்ப சூப்பரா கிடைக்கும். நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, பிசையும் போதே வந்துட்டு நமக்கு அந்த பசை அப்படியே நல்லா கிடைச்சிருக்கும். முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும். இப்ப வந்துட்டு இது ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப எதுவும் இதை பிசைய வேண்டாம். அப்படியே வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது வந்துட்டு இது ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க. இது 2 ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இன்னைக்கு இதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம வந்து ஊத்தி இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்துட்டு இந்த மாவுக்குள்ள வந்து நல்லா படுற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா மாவுலையுமே வந்துட்டு நம்ம ஊத்திருக்கிற எண்ணெய் படணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடணுங்க. நம்ம மாவு வந்து எப்படி பிசைறோமோ அப்படிதான் வந்துட்டு நமக்கு பரோட்டா இருக்கும். அதனால ரொம்ப நல்லா பிசைஞ்சு விடணுங்க. பாருங்க, மாவு இப்ப பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உருண்டைக்கு கரெக்டா இருக்கும். நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த சைஸ்ல நான் இன்னைக்கு பிடிச்சிருக்கேன். இதே மாதிரியே வந்துட்டு மீதி இருக்கிற மாவுலயும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாங்க. இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு பரோட்டா கரெக்டா இருக்குங்க உருண்டை. இப்ப பாருங்க, எல்லா மாவுலையுமே உருண்டை பிடிச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப டேஸ்டான பரோட்டாக்கு ஏற்ற சால்னா எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்திரலாங்க. அதுக்காக அடுப்புல வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல வந்துட்டு சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி பரோட்டாக்கு சால்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இது கூடவே சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசாவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி
மாதிரி பரோட்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையா இருக்கும். இது கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பரோட்டாக்கு இந்த மாதிரி சால்னா செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இது கூடவே வந்துட்டு 2-3 பல் பூண்டு சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு இதுல ஒரு 3/4 மூடி தேங்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காயும் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு எம்டி சால்னா செய்யறோங்க. இது வந்துட்டு நமக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இந்த பரோட்டாக்கு. இப்ப வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்ப வந்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அப்படியே அரைச்சு எடுத்துடலாங்க. இப்ப பாருங்க நமக்கு சால்னா செய்யறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப நம்ம தாளிச்சு விட்டுலாம். அதுக்காக அடுப்புல இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல சின்னதா ஒரு துண்டு பட்டை 1 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சால்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும். இதை நீங்க தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இப்படி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஆனா புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் பரோட்டாக்கு சால்னாக்கும். இப்ப பாருங்க கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த சால்னா வந்து நம்ம வந்து மாவு ஊறுறதுக்குள்ளேயே வந்து டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நம்ம 2 தக்காளி பழத்தை வந்துட்டு நீள நீளமா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. தக்காளி ரொம்ப நல்லா வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். நாம இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்த்துக்கிறது இல்ல. எம்டி சால்னா தான் தயார் பண்ண போறோம். தக்காளியும் வந்துட்டு ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததா வந்துட்டு ஒரு 7-8 புதினா தலைகள் சேர்த்துக்கலாங்க. நம்ம புதினாத்துல சேர்க்கும் போது நமக்கு சால்னா வந்து ரொம்ப சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். இருந்ததுன்னா புதினாத்துல சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்காம விட்டாலும் பரவாயில்ல. இது கூட இப்ப மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலாஸோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டுங்க. இப்ப பாருங்க ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குது. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க பேஸ்ட் வந்துட்டு மசாலா, வெங்காயம் இது கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க இது ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா வந்துட்டு நீங்க மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டுங்க. இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சூப்பரான பரோட்டாக்கு ஏத்த சால்னா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த பக்குவத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வேணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சமே வந்து நீங்க சுண்ட விட்டுருங்க. பரோட்டாக்கு வந்துட்டு நமக்கு சால்னா இந்த பக்கத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம இப்ப மாவு வந்து 1 மணி நேரம் வரைக்கும் உருண்டை பிடிச்ச மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்ப நம்ம தேக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நீங்க கை வச்சு இப்படி அழுத்துனீங்கனாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. கை வச்சு அழுத்தும் போதே வந்துட்டு நமக்கு அப்படியே ரொம்ப நல்லா வரும். இப்படியே வந்துட்டு நீங்க கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்து அப்படியே வந்துட்டு நம்மளால எவ்வளவு லேசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசா நீளமா தேய்ச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து மாவு தேய்க்கும் போது ரொம்ப லேசா தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கெட்டி எதுவும் இல்லாம லேசா அப்படியே வந்து உருட்டிக்கோங்க. பாருங்க எவ்வளவு லேசா இருக்குன்னு. இப்ப வந்துட்டு இது அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. சைட்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லா வரும். எல்லா சைடும் வந்துட்டு அப்படியே உருட்டி 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 எடுத்தீங்கன்னா கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு நல்லா வருதுன்னு. இப்ப வந்து இதை அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்க நமக்கு எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இப்ப வந்துட்டு இதை அப்படியே வந்து அழுத்திக்கோங்க. நீங்க வந்து கையில வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சப்பாத்தி கட்டையை கூட வச்சுட்டு நீங்க அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப தடிமனாவும் இல்லாம ரொம்ப லேசாவும் இல்லாம இந்த பக்கத்துல தேய்ச்சிங்கன்னா பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நல்லா லேயர் தெரியுதுன்னு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்துருங்க. இப்ப இன்னொரு மெத்தட்ல வந்துட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். அதையும் சொல்றோம். உருண்டை ஒண்ணு வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கேரளால வந்துட்டு பரோட்டாலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு கேரளா ஸ்டைல்ல தான் பரோட்டா செய்யறோம். அதனால உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்ப வந்துட்டு இதையும் லேசா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப லேசா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பரோட்டா வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது நம்மளா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி உங்களால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு லேசா தேய்ச்சாச்சுன்னு. இத வந்துட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேய்ச்சிருக்க மாவு வந்துட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இத ஒரு சைட்ல இருந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டு வாங்க. ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு மடக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கணும். அந்த மாதிரி நல்லா அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ரொம்ப சூப்பரா பரோட்டா வந்து லேயரா வரும். இப்ப பாருங்க எப்பயும் போல வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதைய அவ்வளவுதாங்க, ரோல் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இத வந்துட்டு அப்படியே வந்து நம்ம தேய்ச்சிடலாங்க. நமக்கு கை வச்சு அழுத்தும் போதே ரொம்ப நல்லா வரும். இத அப்படியே சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க.
இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலையும் வந்துட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாங்க. பாருங்க, இதுலயும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே லேயர் தெரியும். இந்த 2 மெத்தட்ல நம்ம எந்த மாதிரி வேணாலும் பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா லேயர் தெரியுது பாத்தீங்களா? இப்ப வந்து நம்ம தோசைக்கல்ல காய வச்சிடலாங்க. கல்லு காயிட்டுங்க. நல்லா கல்லு காஞ்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவு எடுத்து அப்படியே வந்துட்டு மேல வச்சுக்கலாங்க. மேலாலையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்படியே வந்துட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்துட்டு நமக்கு நல்லா பொறுமையா வெந்து கிடைக்கணுங்க. கருகிராம 2 சைடுமே பார்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நமக்கு எவ்வளவு நல்லா வெந்துட்டு இருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் நம்ம அப்படியே வந்து சுட்டு எடுத்துடலாங்க. மேலால கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பரோட்டா நமக்கு ரெடி ஆயாச்சுங்க. சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க சூடு லைட்டா இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே வந்துட்டு ஒரு இலையில வச்சிடலாங்க. பார்க்கும்போதே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. எடுத்து அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சால்னாவையும் வந்துட்டு எடுத்தாச்சு. இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப லேயரா வந்திருக்கு. இதை அப்படியே பிச்சு போட்டுடலாம். பிக்கும் போதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நமக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அதே மாதிரியே இருக்கு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இதை வந்து உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நாம வந்துட்டு சால்னாவை வந்து பரோட்டால எடுத்து ஊத்திடலாங்க. இன்னைக்கு நான் வந்து இதை டேஸ்ட் பண்ண போறேன். உங்க வீட்ல இதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.